ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஜிகேஜிஎஸ் ரிவிஷன் பார்ட் 4. இதில் என்டிபிசி கிராஜுவேட் லாஸ்ட் மந்த் நடந்த எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உணவை காற்று புகாத கொள்கலனில் வைப்பதன் நன்மை என்ன? இது ஆக்சினேற்றத்தை மெதுவாக்குகிறது. எந்த வகையான இசை கருவிகளில் காற்றை ஒரு உள்ளீடற்ற குழல்களில் ஊதுவதன் மூலம் ஒலி உருவாகிறது? சுசிரா வாத்தியா, காற்று வாத்தியங்கள். தார் பாலைவனத்தில் காணப்படும் அழிந்து வரும் பறவை இனம் எது? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், கானமயில். மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களை நியமிக்கும் போது இந்திய குடியரசுத் தலைவர் எந்த அமைப்பின் ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார்? மத்திய அமைச்சர்கள் குழு. கிபி 1292 பில்சா விதிசா படையெடுப்புடன் தொடர்புடைய தில்லி சுல்தானாக ஆட்சியாளர் யார்? அலாவுதீன் கல்ஜி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் டிசம்பர் 2024 நியமனங்கள் குறித்த பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது? ஸ்ரீ பிரியங்க் கானுங்கோ NHRCயின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். எங்கு பிரிவு 8 கீழ் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம்? அவர்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம். மார்ச் 2025 எந்த வங்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உடன் அதன் பிரத்யேக வங்கி கூட்டாளியாக அதிகாரப்பூர்வமாக கூட்டு சேர்ந்துள்ளது? சிட்டி யூனியன் வங்கி. 2024 முதல் 25 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ தெரிவித்துள்ளது? 42.85%. பிப்ரவரி 2025 இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் 11வது தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? துஹின் காந்தா பாண்டே. 2002ஆம் ஆண்டின் 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் குறிப்பாக குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமை எது? குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை. கீழ்கண்டவர்களில் யாருக்கு ஆகஸ்ட் 2024 திமோர் லெஸ்டியன் கிராண்ட் காலர் விருது வழங்கப்பட்டது? திரௌபதி முர்மு. MS வேர்ட் 365 பத்திகளுக்கு இடையே உள்ள செங்குத்து இடைவெளியை கட்டுப்படுத்தவும் ஆவண வாசிப்பை மேம்படுத்தவும் பத்திகளுக்கு முன்னும் பின்னும் குறிப்பிட்ட இடைவெளியை அமைக்க பயனர்களை அனுமதிக்கும் அம்சம் எது? பத்தி இடைவெளி. மோர்கன் ஸ்டான்லி அறிக்கையின்படி நிதியாண்டு 29ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் உள்கட்டமைப்பு முதலீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளவு சதவீதமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 6.5%. இந்திய சுதந்திர இயக்கத்தில் துணிச்சலான பங்களிப்புக்காக அசாம் கேசரி என்ற பட்டத்தால் கௌரவிக்கப்பட்டவர் யார்? அம்பிகாகிரி ராய் சௌத்ரி. 2025 பிப்ரவரியில் எந்த சர்வதேச அமைப்பு ஆப்பிரிக்க ஒன்றியத்துடன் அந்த கண்டத்தில் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க ஒரு மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது.
GAVI, the Vaccine Alliance. MS in MS Word 2019. Which of the following features can you use to change the page orientation of your document? Page layout orientation. In Windows-based systems, which Alt key combination is most likely to display the contextual control menu of the active window, especially when the title bar is inaccessible? Alt plus space. 2024 ஆண்டு தொடங்கப்பட்ட PMAYU 2.0 திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியற்றவர் யார்? கடந்த 20 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசாங்க திட்டத்தின் மூலம் வீடு வழங்கப்பட்ட குடும்பங்கள்? பின்வரும் எந்த நாடுகளில் ஐக்கிய நாடுகளின் உயிரியல் பன்முகத்தன்மை மாநாடு யுனைடெட் நேஷன் பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் 2024 பிப்ரவரி 2025 முடிவடைந்தது? இத்தாலி. இந்திய MSMEயின் அமைச்சகம் MSME தினத்தை டேஸ் அன்று கொண்டாடுகிறது? ஜூன் 27. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த இந்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அதிக நகரமயமாக்கப்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ளது? டெல்லி. பிரதேஸ்திரி என்ற சொல் மௌரிய பேரரசின் போது எந்த அதிகாரிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது? குற்றவாளிகளை அடக்குவதற்கு பொறுப்பான அதிகாரிகள். பின்வரும் இந்திய மாநிலங்களின் எந்த குழுக்களில் நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் பரவியுள்ளது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. Which shortcut key combination is used to insert a hyperlink in MS PowerPoint 365? Control plus K. சங்க இலக்கிய படைப்புகளில் அகம் என்ற கருப்பொருளின் கீழ் வாழ்க்கையின் எந்த அம்சம் ஆராயப்படுகிறது? காதல். 2025 டெல்லி எய்ம்ஸில் உயிரியல் மருத்துவ கழிவு மாற்றும் அமைப்பான ஸ்ருஜனம் திறந்து வைத்தவர் யார்? மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர். லோக் அதாலத்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு சிவில் நீதிமன்றத்தின் ஆணையாக கருதப்படுகிறது மற்றும் இது இறுதியானது மற்றும் அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்தும். ஏனென்றால் எந்த மேல்முறையீடும் அனுமதிக்கப்படாது. இந்தியாவில் பொருள்கள் குவிப்பு எதிர்ப்பு மற்றும் மானிய எதிர்ப்பு மற்றும் எதிர் நடவடிக்கைகளுக்கு எந்த அமைச்சகம் பொறுப்பேற்கிறது? வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். DNA ஆனது நியூக்ளியோய்டுகளின் நீண்ட பாலிமராக குறிப்பிடப்படுவது எந்த கட்டமைப்பு பண்பை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட PDF வேணும்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.